அன்பு பக்தர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம புதுசா ஒரு கோயில் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் அகலிகை அப்படிங்கிற கேரக்டர். அகலிகைங்கிறது ராமாயணத்துல வர்ற ஒரு கேரக்டர். ஸோ அவங்களுக்கு ஒரு சாபம் ஒரு முனிவர் கொடுத்துருப்பார். அதாவது அவங்கள கருங்கல்லாம் மாற்றிருப்பார். ஸோ அவங்களுக்கு அந்த சாப விமோசனம் கொடுத்தது ராமர். அந்த கதையும் நமக்கு தெரியும் ராமாயணத்தில். ஸோ அதுக்கு களக்காட்டில் இருக்கிற மலையில் அந்த ஒரு கோயில் இருக்குது. அதாவது அகலிகைக்கு சாபம் தீர்த்த சாஸ்தா கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கேவே ராமர் இருக்காங்க, பைரவர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த கோயில். இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் களக்காடு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த மலையிலே இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடமும் கூடாது. சுற்றி ஃபுல்லுமே மரங்கள். இப்போ நம்மளோட பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஆலமரமும் அதுவுமா சேர்ந்து அந்த மலைக்குள்ளே தான் நம்ம போகிறோங்கிற ஒரு எஃபெக்டை இந்த இடமே கொடுக்கு. ஆக்சுவலாக இதுதான் அந்த கோயிலுக்கு போகிறத விட என்ட்ரன்ஸில் இருக்கிற ரோடு. இந்த கோயிலுக்காகவே தான் அந்த ரோடே போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு இடம். நீங்கள் ஒரு ஃபேமிலியாக கூட இங்கே இருந்தீங்கன்னா நீங்களே சாமிக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். அதே தான் நாங்களும் இன்றைக்கி செய்ய போகிறோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். பொங்கல் வச்சு சாமிக்கு அப்புறமா நாங்கள் வெளியே தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த சாப்பாடு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நாம் இப்போ அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம், அந்த கோயிலையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அகலிகைனா யார் அப்படின்னு தெரியணும். ராமாயணம் படிச்சிருக்கவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அகலிகைங்கிற ஒரு கேரக்டர் பிரம்மனால் படைக்கப்பட்டது. அவங்க இந்த உலகத்தில் இருக்கிறதுல எல்லா அழகையும் சேர்த்து இதை விட அழகையாக ஒருத்தையை படைக்க முடியாத அளவுக்கு ஒரு கேரக்டர் படைச்சாங்க. அதாவது சப்த கன்னிகர்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் தான் அந்த அகலிகை. அந்த அகலியை ரொம்ப அழகாக பிரம்மன் படைச்சிருப்பாரு. ஸோ இப்போ அந்த அகலிகைக்காக நிறைய பேர் போட்டி போடுவாங்க. அதில் இந்திரன், தேவேந்திரன் முக்கியமான ஒரு கேரக்டர். அவர் எப்படினாலும் அந்த அகலியை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதனால பிரம்மன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, கௌதம முனிவர்னு ஒரு முனிவர்கிட்ட அந்த அகலிகையை ஒப்படைச்சிடுறாரு. ஸோ அவங்க பாதுகாப்பாக அங்கே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கௌதம முனிவர் மறுபடியும் கொண்டு அதை பிரம்மன் கையிலே அகலிகையை ஒப்படைக்கிறாங்க. இப்போ இந்திரனுக்கு சொல்ல வேணும். ஸோ இந்திரன் கண்டிப்பாக நம்ம அகலியை அடைஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் பிரம்மன் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, கௌதம முனிவர் இருக்கார்ல, ஸோ அவர் என்ன செய்யலை, இந்த பொண்ணை இவ்வளோ அழகாக படைத்தாலும் கூட அவரோட தவத்திலேயோ அவரோட அந்த ஆன்மீக இதிலிருந்து மாறலை. ஸோ அப்போ அவருக்கே மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் அகலிகையை அப்படின்னு முடிவு பண்ணி அகலிகையை அந்த கௌதம முனிவருக்கே என்ன செஞ்சிடறாருன்னா மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க. கல்யாணம் முடிஞ்சிருது. இப்போது ஒரு நாள் அந்த இது இந்திரனுக்கும் தெரியும். ஸோ இந்திரன் எப்படி அடைஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறனால அவர் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு அந்த கௌதம முனிவர். ஸோ அவர் வெளியே போகிறாரு. ஸோ ஒய்ஃபாக இருக்கிற அகலிகை அவங்களுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு அனுப்பிட்டு உள்ளே போகும்போது, அதாவது அவர் எப்படி கிளம்பி போகிறாரு அப்படின்னா, இவர் மிட் நைட்டில் இந்திரன் போய் கோழியாக மாறி கூவுறாரு. இப்போது அந்த கௌதம முனிவர் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, விடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு அவர் காலை கிடங்கள்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வெளியே போயிடுறாரு. இப்போ அகலிகை மட்டும்தான் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த டைமில் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்திரன் அந்த கௌதம முனிவர் உருவத்தை மாற்றி அந்த கௌதம முனிவராகவே உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்த உடனே அகலிகை யோசிக்கிறா, நம்ம இப்போ தானே வெளியே போனாங்க, அதுக்குள்ளே இதுக்காக திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் இந்திரன் போய் என்ன செஞ்சிடறாருன்னா அவரோட கையை பிடிச்சிடறாரு. கையை பிடிச்ச உடனே தான் அகலிகைக்கு தெரியுது இது கௌதம முனிவர் இல்லை, இது இன்னொருத்தர் கைன்னு தெரிஞ்சோன்னா கையை உதறிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. இந்திரன் பிடிச்ச பிடியை விடவே இல்லை. ஸோ அகலிகை என்ன நினச்சாலும் அது நடக்கலை. ஆனால் இந்திரன் என்ன நினச்சாரோ அது நடந்துருச்சு. ஸோ இந்த டைமில் அங்கேருந்து அந்த கௌதம முனிவர் ரிட்டர்ன் வராரு. பார்க்கும்போது இந்திரன் அகலிகை கையை பிடிச்சிருக்கிறாரு. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சிவன் நெற்றிக்கண்ணை திறந்து ஒரு கோபமான ஒரு மொழிமொழிப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தில் 2 பேருக்கும் சாபம் கொடுக்குறாரு. அதாவது இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. என்னன்னா, அவர் உடம்பு முழுக்க பெண்ணுறுப்பா தெரிகிற மாதிரி என்ன செஞ்சிடறாருன்னா அவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. ஆயிரக்கணக்கான பெண்ணுறுப்பு இந்திரன் மேலே இருக்கிற மாதிரியான ஒரு சாபம். அவளுக்கு கல்லாக போகுது அப்படின்னு சொல்லி அவளை கல்லாகவும் என்ன செஞ்சிடறாருன்னா மாற்றிடுறாரு. இதுக்கு அப்புறம் இந்திரன் அந்த கௌதம முனிவர்கிட்ட ரொம்பவும் கெஞ்சி கேட்குறாரு சாபத்தை மாற்றி. அதனால் மறுபடியும் அவருக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னா, உடம்பு முழுக்க கண்ணாக இருக்கிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. இது இந்திரனுக்கு கௌதம முனிவர் கொடுத்தது, அகலிகைக்கு கல்லா கொடுத்துட்றாரு. ஸோ இவங்க 2 பேரும் திருப்பி கெஞ்சி கேட்டனால என்ன செய்கிறாரு அப்படின்னா, சாபத்தை மாற்றி இந்திரனுக்கு ஒன்று, அகலிகைக்கும் ஒரு சாபத்தை மாற்றி கொடுக்குறாரு. அது என்னென்னா, ராமன் காலடிப்பட்டு நீ என்ன செஞ்சுக்கலாம், மறுபடி உயிர் பழச்சிக்கலாங்கிற மாதிரியான ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். ஸோ இப்போது நம்ம இந்த கதையை ஏன் சொல்கிறோன்னா, இது நடந்தது இந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இது இருக்கிற இடம் வந்து களக்காட்டு மலை தான். இப்போ நம்ம எக்ஸாக்டாக நடந்ததாக சொல்கிற பிளேஸுக்கு நம்மளால் போக முடியல. அது நல்ல அடர்ந்த மலை பிரதேசமாக இருக்குது. நமக்கு அதுக்கு முன்னாடியே அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இங்கே தான் ராமர் வந்து வரும்போது ராமரோட காலடிப்பட்டு அந்த கருங்பாறையாக இருந்த அந்த பெண் வந்து அகலிகை உயிர் தெழுந்ததா சொல்லப்படுற இடமும் இங்கே தான் இருக்குது. அதுக்கான கோயிலும் இங்கே தான் இருக்குது. அந்த கோயிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போய் கோயிலை பார்க்கலாம். ஸோ நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நான் இந்த கோயிலை சூஸ் பண்ணி பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பொதுவாக மக்கள் வந்து அந்த குல தெய்வத்தை பார்க்க போறது இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை நிறைய பேர் மறந்துட்டோம். ஆனா ஒரு ஒன் டே பிக்னிக்கா இங்கேயா போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போற பழக்கம்லாம் நிறைய பேர்ட்ட இருக்கு. இந்த பிளேஸ் ஆக்சுவலா அந்த கோயிலுக்கு போற வழி நீங்க இப்ப இந்த வீடியோல பாக்குறீங்கல்ல, ஸோ ஆலமரம், ஒரு அடர்ந்த காடு மாதிரி அப்படி நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமா தெரிஞ்சாலும் இந்த இடம் ஒரு அமைதியான ஒரு அழகான இடம். ஆக்சுவலா அந்த கோயிலை சுத்தி அவ்வளவு மரங்கள் இருக்கு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம்னு நான் சொல்றதுக்கு ரீசன், இந்த ஒன் டே பிக்னிக் நீங்க பிளான் பண்ணா கூட இந்த கோயிலுக்கு போகலாம். அது மட்டும் இல்ல, ராமாயணத்துல சொல்ற ஒரு சம்பவம் நடந்ததா சொல்றாங்க. சோ அதுவும் இந்த மலையில தான் பின்னாடி இருக்குங்கிறதும் சொல்றாங்க. அந்த பிளேஸை எக்ஸாக்ட் பண்ணி சொல்றாங்க. அங்க ஒரு கோயிலே இருக்கு. சோ நம்ம அவ்வளவு தூரம் உள்ள போறது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேமிலியா. பட் இந்த இடத்துக்கு நீங்க என்ன செய்யலாம்னா போகலாம். நீங்க அங்க போய் சாமி கும்பிட்டு சோறு பொங்கி சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லும் அங்க நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அருமையான இடம். ஏன்னா இதுக்கு பின்னாடியே ஒரு மலை இருக்கு. அதுல நீங்க மேல ஏறி கூட கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன செய்யலாம் வரலாம். அது கொஞ்சம் சேஃபான இடம் தான். பட் நைட்டு நீங்க இங்க ஆல்ட் பண்ணவோ இல்லைன்னா பின்னாடி மலை ஏறவோ முடியாது. ஏன்னா யானை நடமாட்டம் இருக்கு. நாங்க போயிட்டு வந்தோம். அங்க யானை வந்து ஒரு 3 பனைமரத்தெல்லாம் முடிச்சு போட்டிருந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். இது ஒரு அருமையான பிளேஸ். ஒரு நல்ல ஒரு ராமாயணத்துல சொல்லப்படுற ஒரு சம்பவம் நடந்ததா சொல்ற இடம் இதுவா இருக்கு. அதனால நீங்க அனைவருமே இங்க ஒரு நாள் போய் என்ன செய்யலாம்னா சாமி கும்பிட்டு சோறு பொங்கி சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ ஆக்சுவலாக நம்ம அந்த கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே சுற்றி எல்லா இடமே பைரவர், அப்புறம் மாடன், இந்த மாதிரி நிறைய சுடலை மாடன் இருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய பீடம் தனித்தனியாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு முக்கியமாக அந்த தேவேந்திரன் இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அவர் கொடுத்த சாபம், அந்த உருவம் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த தேவேந்திரன். நம்ம சொன்னோம்ல இந்திரன், அவருக்கு சாபன் முதல்ல கொடுத்துருந்த இது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் அவர் உடம்பு எல்லாமே வந்து கண்ணாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இந்திரன் அவரும் ஒரு அழகான உருவம் கொண்டவர் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு எல்லாமே கண்ணாக இருக்கும், கண்ணாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இருக்க எல்லாமே உடம்பு ஃபுல்லுமே இப்போ கண்ணா மாதிரி இருக்கும். இது அந்த சாபத்தை அவர் பெற்றதுக்கு அப்புறம் உள்ள உருவம். இதுதான் இந்திரனோட உருவம். அவர் பேர் இங்கே தேவேந்திரன் இருக்கு. ஸோ இவர் தான் அந்த இந்திரன்.